வெளியில் நீங்கள் சுத்தத்திற்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ உள்ளேயும் கண்டிப்பாக அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். கடந்த நாட்களிலே மனநிலைமை பாதிக்கப்பட்ட ஒரு தம்பியை சந்தித்தேன். அப்போ அவனுக்காக ஜெபம் பண்ணுறதுக்காக போகும்போது அவனுடைய முடி ஒரு 7-8 வருஷமாக வெட்டாமல் சடை பிடிச்சி அப்படியே திரும்பி பார்த்தா உள்ளுக்குள்ளே அப்படியே புழு வச்சிருக்கிறது மாதிரி. அப்போது ரொம்ப நாள் நம்ம க்ளீன் பண்ணலை அப்படின்னா, நம்ம சுத்தப்படுத்தலை அப்படின்னு சொன்னால் சில நேரத்தில் அது நமக்கு ரொம்ப பாதிப்பாக மாறிடும். போட்டும் ஒருவேளை 2-3 வருஷமாக கூட ஏதோ ஒரு மிஸ்டேக் உங்களை தொடர்ந்துட்டே வந்திருக்கலாம், ஒரு அசுத்தம் உங்களை தொட்டுட்டே இருந்திருக்கலாம். ஆனால் இந்த வருஷமாவது புது வருஷத்துக்குள்ளே நுழையும் போது பின்னானவைகளை நான் மறந்து என்னை கழுவி வேற ஒன்றையுமே நீங்கள் யோசிக்க வேணாம் பிள்ளைங்களே. நான் நம்புகிறேன் எல்லாமே நம்மளை தேடி வருவதற்கு கர்த்தர் இரக்கம் செய்யும். நம்ம சுத்தம் இல்லாமல் நம்ம ஜெபிக்கும் போது நம்முடைய ஜெபத்திலேயே நமக்கு என்ன இருக்காது, கான்ஃபிடென்ட்டே இருக்காது. ஜெபம் பண்ணுவோம் ஆனால் கான்ஃபிடென்ட் இருக்காது. 5 மணி நேரம் ஜெபம் பண்ணுவோம், கான்ஃபிடென்ட் இருக்காது. நான் இவ்வளோ அசுத்தம் பண்ணிட்டு ஜெபம் பண்ணுறதை கர்த்தர் கேட்க போறாரு. ஆனால் சுத்தத்தோட 2 நிமிஷம் ஒரு ஜெபம் பண்ணாலே மனசுக்குள்ள ஒரு பெரிய திருப்தி வரும் பாருங்க. நான் ஆண்டவருக்கு முன்னாடி நீதியா இருக்கிறையா, அதனால கண்டிப்பா கர்த்தர் எனக்கு செய்யாம வேற யாருக்கையா செய்வாரு. அப்போ எல்லாமே எதுல தான் அடங்கி இருக்கு அப்படின்னு சொன்னா வெளி அல்ல, உள்ளா. எவ்வளவு நம்ம ட்ரை பண்றோம், எவ்வளவு முயற்சி எடுக்கிறோம். நீங்க நினைச்சு பாருங்களேன். உங்களை பார்த்து ஒன்று கேட்குறேன், நான் துக்கமாக கேட்கல, நான் உங்களை குற்றப்படுத்த கேட்கல. என் உடம்புடைய முகம் ஒயிட் ஆகணும், வெள்ளை ஆகணும்னு நினைச்சு எனக்கு இவ்வளோ வயசாச்சு, நான் ஒரு நாள் கூட என் முகம் வெள்ளை ஆகணும்னு ஒரு பவுடரோ ஒரு க்ரீமோ போட்டதே இல்லைன்னு யாராவது சொல்லுங்களேன். ஓகே, ரொம்ப சந்தோஷம். ஒருத்தர் இருக்காங்க, அவங்க 2 சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சி. ஆனால் இத்தனை பேரும் நம்ம ஏதோ ஒரு விதத்தில் நம்முடைய கண்ணாடியில் பார்க்கும்போது நம்முடைய முகம் சரியில்லைன்றதுக்காக என்னென்னமோ நம்ம என்ன பண்ணுறோம், முயற்சிடுறோம். எல்லாருடைய வீட்டிலையும் எது இருக்கோ இல்லையோ கண்டிப்பாக உங்கள் வீட்டில் என்ன இருக்கும் சொல்லுங்க. கண்ணாடி இல்லாத வீடு ஏதாவது இருக்குங்களா? கண்ணாடி இருக்காது. இப்போ நம்ம பர்ஸ்லேயே கண்ணாடி இருக்குது. லேடிஸ் எல்லாம் நிறைய பேர் பர்ஸுக்குள்ளே நம்ம கண்ணாடி வச்சுக்கிறோம். சரி, நம்ம வெளி தோற்றத்தை பார்த்து ரெடி பண்ணிக்கணுன்றதுக்காக கண்ணாடியை கையிலே வச்சு நம்ம சுத்திட்டு இருக்கிறோமே. இந்த கண்ணாடியை பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னா உள்ளான எல்லா அசுத்தமும் வெற்றியா மாறும். ஆமே. எனக்கு வேற புது வருஷத்துல எனக்கு ஒரு டார்கெட்டும் இல்லை. நான் நிறைய எழுதினேன். புது வருஷத்துக்காக நான் நிறைய ப்ரிப்பரேஷன் பண்ணேன். இந்த V25 விஷன் 25 அப்படின்ற ஒரு தரிசனத்தை எடுத்து, சரி 2025 இதெல்லாம் பண்ணணும், இதுக்காக ஜெபிக்கணும் அப்படின்னு எல்லாம் ஆயத்தப்படுத்துறேன். ஆனால் அது எல்லாத்தையுமே இன்னைக்கு மூடி வச்சுட்டு என் மனசு ஒன்று மட்டும் சொல்லுது, புது வருஷத்துக்குள்ளே நான் நுழையும் போது அப்படியே ஹோலியா பரிசுத்தமா உங்கள் பிள்ளைன்ற அந்த ஸ்தானத்தை மட்டும் நான் இழந்துடவே. ஆமே, ஹல்லேலூயா. உட்காருங்க. இன்னைக்கு இந்த ஃபஸ்ட் டே முதல் நாளில் இந்த பரிசுத்தம் அப்படின்றது நமக்கு நிறைய இடங்களில் பரிசுத்தம் தேவை. நம்பர் 1, ஃபஸ்ட்டு நம்ம பரிசுத்தம் பண்ணி கொள்ள வேண்டிய ஒரு காரியத்தை நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்லி உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 22, 23 ஆகிய வசனங்களை வாசிக்க போகிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்தினுடைய 22, 23 எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. உன் கண் தெளிவாய் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாய் இருக்கும். உன் கண் கெட்டதாய் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளாயிருக்கும். இப்படி உன்னுள் உள்ள வெளிச்சம் இருளாய் இருந்தால் அவ்விருள் எவ்வளவு அதிகமாயிருக்கும். கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே,
ஆண்டவர் முதல்ல இந்த இடத்துல என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. இந்த சரீரத்திலேயே நிறைய அவயவங்களை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். நிறைய அவயவங்களை. நம்ம தோலுக்கு மட்டும் முக்கியத்துவம் இல்லை. வேதம் சொல்லுகிறது இந்த சரீரத்திலேயே ரொம்ப இம்பார்ட்டண்டான மிக முக்கியமான ஒரு அவயவம் என்ன அப்படின்னு சொன்னா, வேதம் சொல்லுது இந்த கண்ணு. கண்ணு. நம்ம எல்லாரும் ஆண்டவருக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். இந்த முழு உலகத்திலையும் 3 கோடி பேருக்கு மேல கண்ணு தெரியாதவங்க இருக்கிறாங்க. 3 கோடிக்கும் அதிகமான பேர். ஆனா ஆண்டவர் உங்களுக்கு எனக்கும் நல்ல கண் பார்வைய கர்த்தர் கிருபையாய் தந்திருக்கிறார். எவ்வளவு ஆசீர்வாதம் தெரியுமா? இது சாதாரணம்னு நம்ம நினைச்சிட முடியாது. நம்ம பார்க்கிறோம் பாருங்க, இது சாதாரணம் இல்லை. நம்ம ஒரு டைம் இந்த கண்ணு தெரியாதவர்களுக்காக ஒரு நிகழ்ச்சி சர்ச்சில் வச்சிருந்தோம். மதியானம் எல்லாருக்கும் இங்கே சாப்பாடு போட்டோம். அந்த சாப்பாடை அவங்க பரிமாறி அவங்க தட்டில் வச்சு இப்போ சாப்பிடும்போது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அப்படியே எனக்கெல்லாம் அழுகையே வந்துருச்சு. என்ன அப்படின்னு சொன்னால், அவர் எடுத்து சாப்பிட்றாரு, அவருடைய கை தள்ளி தள்ளி போகிறதுனால மீசம் முழுக்க சோறு. அவர் போய் திருப்பி சாப்பிட்டு முடிச்சுட்டு கை கழுவிட்டு வர்றாரு, மீசையில் அந்த சோறு அப்படியே ஒட்டி இருக்கு. அப்புறம் சொல்லி இல்லை நீங்கள் அதை ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி, அப்போது கண்ணு தெரியாமல் இந்த உலகத்தில் வாழ்கிறது அப்படின்றது ரொம்ப கொடுமையான ஒன்று. அதான் ஒருத்தர் ரொம்ப அழகாக இந்த கண்ணு தெரியாத ஒருத்தர் பாடியிருப்பார், இருளின் நடுவில் நான் நடந்தேன். அது ரொம்ப அழகான பாடல். அந்த பாட்டு அவருடைய வாழ்க்கையை அப்படியே எழுதுனது மாதிரி இருக்கும். ஆனால் நமக்கு எல்லாருக்குமே கர்த்தர் கண்களை தந்திருக்கிறார். ஆனா இந்த கண்ணுல எல்லாருக்குமே என்ன வேணும் அப்படின்னா, பரிசுத்தம் வேணும்னு ஆண்டவர் சொல்றார். உன் கண்கள் சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. உங்க கண்ணு கெட்டதா இருந்துச்சுன்னா உங்க சரீரம் முழுக்க என்னவா இருக்குமா மாமா? அவ்வளவுதான். இந்த பாவம், உங்களுடைய நஷ்டம், உங்களுடைய வியாதி எல்லாம் எங்க ஆரம்பிக்குதுன்னா இந்த கண். அதுதான் தாவீது ஜெபம் பண்ணும்போது சொல்கிறான், ஆண்டவரே என்னுடைய கண்களுக்கு நீர் என்னுடைய வாய்க்கு காவல் வையும், என்னுடைய கண்களையும் நீங்க என்ன பண்ணணும். நீங்க வேதத்தில் வாசிக்கும்போது, நான் என்னுடைய கண்களோடு நான் ஒப்பந்தம் செய்திருக்கிறேன், இன்னொரு கண்ணியை நான் எப்படி பார்க்க முடியும்? அப்போ இந்த கண்ணுக்காக நம்ம ஜெபிக்க வேண்டியது ரொம்ப அவசியம். நான் இன்னைக்கு நிறைய பேர் எதுல கெட்டு போயிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, கண்ணு தாங்க அவங்களுக்கு சரியில்லை. கண்ணுல ரொம்ப பாவம். கண்ணுல நம்ம சினிமா பார்க்குறோம், கண்ணுல நாடகங்களை பார்க்குறோம், கண்ணுல அசுத்தத்தை பார்க்குறோம். ஆனா நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, இதுல என்ன பெரிய தப்பு, இதுல என்ன பெரிய விஷயம்? ஆனா ஒண்ணு நினைச்சுக்குங்க, ஒரு டைம் மொபைல்ல நீங்க நிறைய பேர் மொபைல் யூஸ் பண்றவங்களா இருப்பீங்க. இந்த மொபைல்ல இந்த ஷார்ட்ஸ் இல்லைனா வீடியோ ஏதாவது இருக்கும் பாருங்களேன். நீங்க ஒரு டைம் பார்த்துட்டீங்க, ஒரு வீடியோவை பார்த்துட்டு 10 வருஷம் தாண்டி திரும்ப அந்த வீடியோவை இன்னொரு டைம் பார்க்குறீங்க. நீங்க பார்க்கும்போது நீங்க என்ன சொல்லுவீங்க? ஹலோ, நான் இதுக்கு முன்னாடி ஏற்கனவே இந்த வீடியோவை கேட்கல. உண்மைதானே? இந்த உலகத்தில் உங்களுக்கு நிறைய மறக்கும், நிறைய மறந்துடும், நிறைய மறந்துடுவீங்க. ஆனா இந்த கண்ணு வழி சில அசுத்தத்தை பார்க்கும்போது, அதனால்தான் தாவீது சொல்கிறான், என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்னாடி என்ன பண்ணுது, நிக்குது. என் கண்ணுக்கு முன்னாடி அது படம் மாதிரி ஓடுது, என் கண்ணுக்கு முன்னாடி நிக்குது. அப்போ எந்த அளவிற்கு கர்த்தருடைய பிள்ளைகள் உங்களுடைய கண்களை நீங்க பாதுகாத்து கொள்ளணும். ஆண்டவர் கண்ணை தந்திருக்கிறான்றதுக்காக நீங்க அப்படியே எல்லாத்தையும் பார்த்துறாதீங்க. இந்த ஃபர்ஸ்ட் டே உங்களுடைய கண்களை நீங்க கெடுத்துட்டீங்கன்னா உங்க சரீரம் முழுக்க கெட்டுரும். இது வெளிச்சம். இந்த வெளிச்சம் இருளாகாதபடி நீங்க கவனமா இருங்க. என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா, இந்த கண்ணு அசுத்தத்தை பார்க்க, இந்த கண்ணு கெட்டதை பார்க்க உங்களுக்காக ஆண்டவர் வச்சிருக்கிற ஆசீர்வாதங்களை உங்களுடைய கண்களில் பார்க்கவே முடியாது. அதனால நம்முடைய கண்ணை குறித்து வேதத்தில் பல விதங்கள் இருக்கிறது.
நான் ஒரு 3 காரியத்தை உங்களோட சொல்லி உங்களுக்காக ஜெபிக்கிறேன். நம்ம ஜெபிக்க போகிற 3 ஜெப குறிப்போ நான் வாசிக்கலாம். நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரத்தினுடைய 25வது வசனத்தை வாசிக்கலாமா? நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை வாசிக்கலாம். உன் கண்கள் நேராய் நோக்க கடவது, உன் கண்ணிமைகள் உனக்கு முன்னே செவ்வையாய் பார்க்க கடவது. ஆமேன் சொல்லுங்கள். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். உன் கண்கள் உனக்கு முன்னே செவ்வையாய் பார்க்க கடவது. ஒன்று, முதலாவதாக இந்த கண்ணுக்காக ஒரு தேவனுடைய பிள்ளை ஜெபம் பண்ணும்போது எப்படி ஜெபம் பண்ணணும்னா, உன் கண்கள் நேராய் நோக்க கடவது. எப்படி நோக்கணுமாமா? சத்தமா சொல்லுங்க, பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்க. உங்கள் கண்கள் நேராய் நோக்க கடவது. இப்போ நீங்க இந்த குதிரையை பார்த்துருப்பீங்க. நம்ம நிறைய பேர் இந்த பார்க்கில் கூட குதிரையை பார்த்துருப்பீங்க. சிலருக்கு இந்த குதிரையில் பிரயாணம் பண்ணணும்னு ஆசையாகவும் இருக்கும், அதே நேரத்தில் பயமாகவும் இருக்கும் அதை பார்க்கும்போது. ஆனால் நம்ம பார்க்குற நிறைய குதிரைக்கு அவங்க என்ன போட்டிருப்பாங்கன்னா, கண்களுக்கு கலிக்கம் போட்டிருப்பாங்க. அப்படியே இந்த கண்ணு நீங்கள் அந்த கண்ணை மூடிட மாட்டாங்க. கழுகுக்கு கண்ணை மூடிடுவாங்க. நீங்கள் கழுகை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த பெரிய டூரிஸ்ட் பிளேஸில் எல்லாம் இந்த கழுகை கையில் வச்சு ஃபோட்டோ எடுக்கிறது மாதிரி நமக்கு அவங்க 5 ரூபா 10 ரூபா கொடுத்தோம்னா நம்ம கையில் வச்சு கழுகை ஃபோட்டோ எடுத்துக்கலாம். ஆனால் அந்த கழுகு எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா அந்த கழுகுனுடைய மொத்த கண்ணையுமே மூடியிருப்பாங்க. ஏன் அப்படின்னா, கழுகுக்கு மட்டும் கண்ணு தெரிஞ்சிச்சுன்னா முதல்ல அது கொத்துறது எங்கே தான் கொத்தும் அப்படின்னா கண்ணை தான் கொத்துமாமா. அது நம்மளை காயப்படுத்திடும். அதனால அதை மறைச்சிருப்பாங்க. ஆனால் குதிரைக்கு நீங்கள் நினைக்கிற மாதிரி முழு கண்ணையும் மூட மாட்டாங்க. என்ன கண்ணை மூடுவாங்க அப்படின்னு சொன்னால், இந்த பக்கம் இருக்கு பாருங்களேன், அதுக்கு கண்ணு எங்கே மட்டும்தான் தெரியும் அப்படின்னு சொன்னால், தனக்கு முன்னாடி இருக்கிற ரோடு, தனக்கு முன்னாடி இருக்கிற விஷன், தனக்கு முன்னாடி இருக்கிற டார்கெட்டு, அது மட்டும்தான் அதனுடைய கண்ணு தெரியுமே தவிர இந்த பக்கமும் இந்த பக்கம் அதனுடைய கண்ணால் என்ன பண்ண முடியாது. அப்படி ஒருவேளை இந்த பக்கம் பார்த்துருச்சுன்னா அந்த பக்கம் எது இருந்தாலும் அந்த பக்கமா சாயும், இந்த பக்கம் எது இருந்தாலும் இந்த பக்கமா சாயும். நம்ம நிறைய பேர் நம்முடைய கண்களை எதுல தொலைச்சோம் தெரியுமா? நம்முடைய கண்ணுக்கு கலிக்கம் போடாம நம்முடைய கண்ணு இந்த பக்கமும் இந்த பக்கமும் பார்த்து நம்முடைய டார்கெட்டை, நம்முடைய விஷனை, நம்முடைய எதிர்காலத்தை, நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற பொறுப்பை நிறைய பேர் பார்க்காதபடி இந்த கண்ணு அங்கேயும் இங்கேயும் அலபாஞ்சு தங்களுடைய டார்கெட்டை நிறைவேறாம நிறைய பேர் தோற்று போயிருக்கிறீங்க. இதுதான் உங்க உயர்வா பிரதர்? இதுதான் உங்க விஷனா? இதுதான் உங்க எதிர்காலமா? அந்த டார்கெட்டை மட்டும் நீங்க பார்த்துட்டு போகும்போது அது உங்களுக்கு பக்கத்துல வந்துச்சுல்ல. ஆனா இன்னைக்கு நீங்க நினைச்சிருக்கிற அந்த டார்கெட்டை உங்களால பார்க்கவே முடியாத அளவுக்கு அது ரொம்ப தூரம் போகிறதற்கு காரணம் என்ன அப்படின்னா, இடையில உங்களுடைய கண்களை நீங்க என்ன பண்ணிட்டீங்க அப்படின்னா, நேரா பார்க்காம இந்த பக்கமும் இந்த பக்கமும் மனுஷனை பார்த்தீங்க, சொந்தக்காரங்களை பார்த்தீங்க, பொண்ணை பார்த்தீங்க, பையனை பார்த்தீங்க. இதை பார்த்து 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 இப்போ எது மறக்கப்பட்டு போச்சுன்னா உங்க தரிசனம் ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு. வாலிப தம்பி தங்கச்சி நிறைய பேர் இந்த ஜெபத்தில் வந்திருக்கிறீங்க. இன்னைக்கு உன் கண்ணுக்காக நீ என்ன ஜெபிக்கணும் தெரியுமா? என் கண்ணு நேரா நோக்கணும் ஆண்டவரே. என் கண்ணு எதை நோக்கணும் சொல்லுங்க. எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். எனக்குன்னு ஒரு குறிக்கோள் இருக்குது, எனக்குன்னு ஒரு லட்சியம் இருக்குது, எனக்குன்னு ஒரு டார்கெட் இருக்குது, எனக்குன்னு ஒரு புள்ளிய கர்த்தர் வச்சிருக்கிறார். அதை நான் பார்த்துட்டு என்னுடைய பிரயாணத்தை நான் கொண்டு போயிட்டேன்னா நான் நம்புறேன், இந்த உலகத்திலிருந்து போறதுக்கு முன்னாடி கர்த்தர் எனக்காக வச்சிருக்கிற நோக்கத்தை நான் நிறைவேற்றிடுவேன். நிறைய பேர் மிஸ் பண்ணிட்டீங்களா? உண்மைதான் பாஸ்டர், நீங்க சொல்றதெல்லாம் உண்மைதான். என்னுடைய கண்ணை அந்த பக்கமும் இந்த பக்கமும் பார்த்து நான் என்னுடைய விஷனை மறந்துட்டேன், என்னுடைய டார்கெட்டை மறந்துட்டேன், என்னுடைய சம்பாத்தியத்தை நான் மறந்துட்டேன், பரலோகத்தை நான் மறந்துட்டேன், இயேசுவை நான் மறந்துட்டேன். 5 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு குறிக்கோள் இருந்துச்சு பாஸ்டர்.
3 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு லட்சியம் இருந்துச்சு பாஸ்டர். ஆனா இப்போ எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. எனக்கு எந்த லட்சியமுமே என் கண்ணுக்கு முன்னாடி இல்ல. நீ என்ன பண்ண போற அப்படின்னு கேட்டா என் மனசு என்னன்னு தெரியல. ஏன் அப்படின்னா நான் இந்த பக்கமும் இந்த பக்கமும் பார்த்து பார்த்து, மனுஷனை பார்த்து, என்னுடைய அட்ராக்ஷனை பார்த்து, என்னை நேசிக்கிறவங்களை பார்த்து எதை விட்டுட்டேன்? என்னுடைய டார்கெட்டை நான் விட்டுட்டேன் பாஸ்டர். ஆனா அப்படிப்பட்ட ஒவ்வொரு ஆண்டவருடைய பிள்ளைகளும் என்ன ஜெபிக்க போறோம்னா, எனக்கு ஒரு கிருபையை தாங்க ஆண்டவரே, என்னுடைய கண்களை நான் உங்க மேல வச்சுட்டேன், நான் என் டார்கெட் மேல வச்சுட்டேன். இனி வலதுபுறமும் இடதுபுறமும் வருகிற ஆண்டு என்னுடைய கண்கள் திரும்புவதே இல்லை. எந்த பக்கமும் பார்க்காது, யாரையும் பார்க்காது. எத்தனை வார்த்தை பேசட்டும், எவ்வளவு அவமானப்படுத்தட்டும், என்னுடைய விஷன் என்ன தெரியுமா? நான் கர்த்தரை, என்னுடைய லட்சியத்தை மட்டும்தான் பார்ப்பேன். சிமேயி தாவீதை இரத்த பிரியனே, பேலியாளின் மகனே அப்படின்னு திட்டுறான். சவுல் ராஜா, நீ என்ன எனக்கு முன்னாடி பெரிய ஆள் ஆயிருவியா அப்படின்னு அவனை கத்தியை தூக்கிட்டு ஓடுறான் புத்திர. ஆனா இந்த தாவீது இந்த பக்கமும் இந்த பக்கமும் திரும்பாம என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, சிமேயி தூசிக்கட்டும், கர்த்தர் தூசிக்கணும்னு அனுமதிச்சிருக்கிறாரு, அவன் பக்கமா திரும்பாத, இவன் பக்கமா திரும்பாத. உனக்கு என்ன, உனக்கு என்ன? உன்னை ராஜாவா ஆண்டவர் 10 வருஷத்துக்கு முன்னாடி அபிஷேகிச்சிட்டாரு. அந்த ராஜ பதவியில் நீ போய் உட்கார்ற வரைக்கும் உன்னுடைய கண்ணு அதை மட்டும்தான் பார்க்கணுமே தவிர, உன்னை சுற்றி 1000 பேர் 10000 பேர் எழுந்தாலும் அதற்கு நேராய் உன் கண்ணு போகவே கூட, பார்க்கவே கூட, பார்க்கவே கூட. இதெல்லாம் வரத்தான் செய்யும். நீங்க வேதத்துல கடலிலே நடந்த ஆண்டவரை தவிர கடல்ல நடந்த ஒரு மனுஷன் பேர் வாங்கினது யாரு? பேதுரு. ஆண்டவரே நீரே ஆனால் நானும் நடந்து வரட்டுமா அப்படின்னா, ஆண்டவர் என்ன செஞ்சாலும் நம்ம செஞ்சிடலாம் அப்படின்னு அவன் நினைச்சான். ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிறதை விட. ஆனா அவ்வளவு சுலபம் இல்லை, அது ரொம்ப கடினம்னு அவனுக்கு தெரியல. அவன் கேட்கிறான், ஆண்டவரே நீரே ஆனால் நானும் இந்த கடல். ஆண்டவர் சொன்ன வந்துரு, வா, பரவாயில்ல, நான் தானே நிக்கிறேன். ஆனா ஆண்டவர் மேல, விஷன் மேல, தன்னுடைய டார்கெட் மேல, தன்னுடைய லட்சியத்தின் மேல அவனுடைய கண்ணை வச்சுட்டு போகிற வரைக்கும் அவனுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லை. 2 அடி நடந்தான், 5 அடி நடந்தான், 10 அடி நடந்தான். ஆனா இந்த பக்கமும் இந்த பக்கமும் கடல் கொந்தளிக்குது. காற்றையும் கடலையும் பார்த்துட்டான். வேதம் சொல்லுது, கீழே மூழ்கி போனான். ஆண்டவரே நான் மடிஞ்சு போறேன். ஆனா கர்த்தர் அவனை தூக்கி விட்டார். இன்றைக்கு இந்த ஜபத்தில் இருக்கிற ஒரு சிலரோட ஆண்டவர் தெளிவாய் இடைபடுறார். மகனே, உன் டைரியில எல்லாம் உன் விஷனை எழுதி வச்சியப்பா, உன் ஸ்கூல்ல எல்லாம் உன்னுடைய டார்கெட்டை நீ சொன்னியே மகளே, எத்தனை இடத்துல எத்தனை இடத்துல. ஆனா இன்னைக்கு ஏதோ உன்னுடைய கண்கள் அங்கேயும் இங்கேயும் பறந்து பாய் உன்னை வருத்தப்படுத்துகிற, துக்கப்படுத்துகிற அவங்களெல்லாம் பார்த்து பார்த்து, நான் இனி ஊழியம் செய்ய மாட்டேன், நான் இனி படிக்க மாட்டேன், நான் இனி சம்பாதிக்க மாட்டேன், நான் என்னத்தை பண்ண போறேன், நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னு ஒருவேளை நெகட்டிவாவே பேசுறீங்கன்னா, கர்த்தரிடத்துல இன்னைக்கு கேளுங்க, மறுபடியும் என் கண்ணு உங்களை நேராய், என் விஷனுக்கு நேராக என்னுடைய கண்ணை வைங்க ஆண்டவரே. என் கண்ணு டிஸ்டர்ப் ஆனது உண்மைதான் ஆண்டவரே. என் கண்ணு அவங்களையும் இவங்களையும் பார்த்து உங்க கிருபையை இழந்தது உண்மைதான் ஆண்டவரே. பாஸ்டர் சொல்றதெல்லாம் 100க்கு 100 உண்மை ஆண்டவரே. எனக்கு முன்னாடி இருக்கிற அந்த டார்கெட்டை என்னால பார்க்கவே முடியலப்பா, பார்க்கவே முடியலப்பா. ஜெபம் பண்ணுங்களேன் சத்தம். இந்த முதல் ஜெப குறிப்புக்காக ஜெபம் பண்ணுவோம். முழங்கால் படிட்டு ஜெபம் பண்றவங்க முழங்கால் படிட்டு கூட ஜெபம் பண்ணுங்க. நீ ஏன் மகனே அதை பாக்குறீங்க, இதெல்லாம் பார்க்கணும். எதுக்கு உன்னை இங்கே நிக்க சொல்லு. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, தேங்க்யூ ஜீசஸ். சொல்லுங்க சத்தத்தை உயர்த்தி, சத்தத்தை உயர்த்தி. பிரதர் உண்மைதானே, பிரதர் சிஸ்டர் உண்மைதானே,
உங்க விஷன் என்ன? உங்க பிள்ளைய குறித்து உங்களுடைய டார்கெட் என்ன? ஆனா இன்னைக்கு அக்கம் பக்கத்துல பார்த்து அதை இதையும் பார்த்து அவங்கள பார்த்து இவங்கள பார்த்து சொந்தக்காரங்களை பார்த்து டிஸ்டர்ப் பண்றவங்கள பார்த்து அவங்கள மாதிரி மாறிடலான்னு யோசிச்சியாப்பா? நான் திரும்ப சொல்ல, அவனுக்கு நிறைய பேர் இருக்காங்கப்பா. உனக்கு ஆண்டவரை தவிர வேற யாருப்பா இருக்கா? உன்னுடைய தரிசனத்தை நீ மறக்கலாமா? உன்னுடைய விஷனை நீ மறக்கலாமா? உன் கண்ணை பதிய வச்ச இடத்துல இருந்து திரும்ப எடுக்கலாமா? மறுபடியும் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, என்னுடைய டார்கெட்டை திரும்ப தாங்க, என்னுடைய விஷனை திரும்ப தாங்க. அவர் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவது இல்லை என்று சொன்னாரல்ல. சொல்லுங்க சத்தத்தை உயர்த்தி. ஓ ஹalleluya. என்னை கழுவும் சுத்தமாவே சுத்திகரியும் தூய்மையாவே. சொல்லு, என்னை கழுவும் சுத்தமாவே. சத்தமா ஹalleluya. திரும்ப என்னை கழுவும், என்னை சுத்தமாவே தூய்மையா. கைய மேல உம்மை போ இயேசுவே, இயேசுப்பா, இயேசுப்பா உம்மை போ. ஜெபம் பண்றவங்க அப்படியே ஜெபம் பண்ணிட்டே இருங்க, பாடுறவங்க பாடிட்டே இருங்க. கர்த்தர் உங்கள்கிட்ட பேசுவாருன்னா பாடு. ஏசப்பா, எனக்கு ஒண்ணுமே தெரியல ஏசப்பா, என்னால முடியல ஏசப்பா, என் கண்ணுக்கு ஒரு கடிவாளத்தை போடுங்க ஆண்டவரே, என் கண்ணுக்கு ஒரு கடிவாளத்தை போடுங்க ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி நன்றி நன்றி. ஆமென், ஹல்லேலூயா. உட்காருங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே. நீங்க எல்லாருமே வீட்டில் போய் கூட இல்லைன்னா இந்த புது வருஷத்தை சந்திக்கிறதுக்கு இன்னும் ஒரு 10 நாள் இருக்குல்ல, 15 நாள் இருக்குல்ல, இந்த விஷயத்தை ஒரு ஜப குறிப்பாக எழுதி வச்சு ஜெபம் பண்ணுங்க. சின்ன வயசுலேயே யோசேப்புக்கு ஆண்டவர் ஒரு விஷனை காமிச்சாரு. எல்லாருடைய அரிக்கட்டுகளும் கவிழ்ந்து நிற்கும் போது இவனுடைய அரிக்கட்டு மட்டும் என்னவா இருக்குதாமா அப்படின்னா அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, இந்த விவசாயம் பண்ணவங்களுக்கு தெரியும், பொதுவாக நெல்லை அறுத்து ஒரே கட்டா நம்ம வந்து வச்சு அப்படி வச்சிருவாங்க, போகிற இடத்துல போட்டு விடுவாங்க. போட்டு விட்டீங்கன்னா அது வந்து எப்பேற்பட்ட நெல் கதிரும் அது என்ன தான் பண்ணும், வளையா தான் செய்யும். நீங்கள் வந்து நெல் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அதனுடைய விளைச்சலை வந்து பார்த்தீங்கன்னா அது பிஞ்சாக இருக்கும்போது அப்படி நெட்டுக்கா நிற்கும். அது விளைஞ்சிருச்சுன்றது எப்போ கண்டுபிடிப்பாங்க தெரியுமா? சாயும் போது தான் கண்டுபிடிப்பாங்க. இப்போ ஒரு விஷன் அவன் பார்க்குறான், இதுவரைக்கும் அவன் பார்த்த விஷன் என்ன அப்படின்னு சொன்னால், அவன் நேரடியாக தன்னுடைய கண்ணில் பார்த்தது ஒரு நாற்றை அறுத்து அதை வச்சா அது என்ன பண்ணும், அது டிஃபால்ட். ஆனால் ஆண்டவர் ஒரு விஷனை காமிச்சாரு, எல்லாருக்கும் வளைஞ்சிருந்தாலும் உனக்கு மட்டும் அப்படியே நேராக நிமிர்ந்து நிற்கும்னு கர்த்தர் காமிச்சார். அப்படின்னா அவன் என்ன ஃபிக்ஸ் பண்றான் அப்படின்னு சொன்னா, இந்த குடும்பத்திலே என்ன மட்டும் கர்த்தர் ஸ்பெஷலா தெரிஞ்சிருக்கிறாரு, என் மேல அவருக்கு என்னமோ ஒரு பெரிய பாசம் இருக்குது. இந்த ஜபத்தில் இருக்கிற உங்களுக்கும் அப்படிதான், எல்லாருக்கும் அல்ல, உங்க மேல கர்த்தர் ஒரு பெரிய விஷயம் வச்சிருக்கிறாரு. அது உங்களுக்கு நல்லா தெரியும். அந்த விஷனை நீங்க பார்த்தீங்க, அந்த டார்கெட்டை நீங்க பார்த்தீங்க. ஆனா இப்போ வந்து அவனுடைய வாழ்க்கையில சூழ்நிலை மாறி மாறி போகுது பாருங்க. கடைசியில் போத்திபாருடைய வீட்டுக்கு போறான். போகும்போது அவனுக்கு ஒரு பெரிய டிஸ்டர்பன்ஸ் காத்திருக்குது. இந்த இடத்துல அவனுடைய பாதி மனசு சாயலாம் அப்படின்னு தோணுது. ஆனால் வேதம் சொல்லுது, அவனுடைய டார்கெட்டை மட்டும் பார்த்ததுனால தனக்கு சிறைச்சாலையே வந்தாலும் அவன் கவலைப்படவே இல்லை. பிசாசு உங்களுக்கு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துவான் ஆண்டவருடைய பிள்ளையை.
பிசாசு உங்களுக்கு வைக்கிற பெரிய கண்ணியே எங்க தெரியுமா? கண்ணில் தாங்க அவன் கண்ணி வைப்பான். ஏன் தெரியுமா? ஆதியாகமத்தில் முதல்ல பிசாசு எங்க தான் கண்ணியை வச்சான்? ஏவாள் பாவம் செய்கிறதற்கு காரணம் என்ன? கண்களுக்கு. நீங்க அந்த வசனம் வாசிக்க முடியும்னு நினைக்கிறேன். இந்த வசனத்தை வாசிக்கலாம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கலாம். 3ஆம் அதிகாரம் 6வது வசனம். அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வையை தெளிவிக்கிறதும் இச்சிக்கப்படத்தக்க விருட்சவுமாய் இருக்கிறது என்று கண்டு, புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பம். எதுக்காமா? அப்போ முதல்ல சத்ரு எங்க தான் டார்கெட்டை வைக்கிறான்? சொல்லுங்க, பக்கத்துல கையை பிடிச்சி சொல்லுங்க. உங்களை அழிக்கிறதுக்கு முன்னாடி, உங்களை பாவத்தில் தள்ளுறதுக்கு முன்னாடி சத்ரு போராடுறது முதல்ல கண்ணில் தான் முதல்ல கண்ணி வைப்பான். அதுல ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க, ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. இந்த கண்ணை ஃபர்ஸ்ட் எது பாதுகாத்து கொள்ளணும் அப்படின்னு சொன்னா, என்னுடைய கண்ணை நான் ஃபிக்ஸ் பண்ணதை விட்டு நான் என்ன பண்ண மாட்டேன்னா வெளியே வர மாட்டேன். யோசேப்பு அதே போல தன்னுடைய கண்களில் தன்னுடைய அந்த விஷனை வச்சுட்டே இருந்ததுனால எங்க போய் ஆண்டவர் நிற்க வச்சார் அப்படின்னு சொன்ன, அந்த பார்வோனுக்கு முன்பாக தகப்பனாய் கர்த்தர் கொண்டு போய் நிற்க வச்சார். கண்டிப்பா ஆண்டவர் உங்க ஒவ்வொருத்தருக்கும் அந்த விஷனை நிறைவேற்றுவார். உங்க தரிசனம் நிறைவேற்றப்படும். 2024 உங்க தரிசனம் நிறைவேற்றப்படும். மறுபடியும் கர்த்தர் உங்களுக்கு ஒரு தரிசனத்தை கொடுக்க போறார். பாழானதை கர்த்தர் திரும்ப கட்ட போறாரு. ஹல்லேலூயா. ஆபிரகாம் நாட்களிலே மூடப்பட்ட அந்த துறவுகளை மறுபடியும் கர்த்தர் தோண்ட போகிறார். 5 வருஷம் 10 வருஷத்திற்கு முன்பாக மூடப்பட்ட உங்களுடைய தரிசனங்கள் மறுபடியும் உயிர் கொடுக்கப்படுகிறது. அது மறுபடியும் தோண்டப்படுகிறது. கர்த்தர் இன்றைக்கு அந்த காரியத்தை ஆரம்பிக்க போகிறார். நம்புறவங்க கரங்களை தட்டி ஹல்லேலூயா. அந்த விஷனை கர்த்தர் மறுபடியும் உங்களுக்கு காண்பிக்கிறார். அந்த வெற்றியை கர்த்தர் கண்களுக்கு முன்பாக மறுபடியும் காண்பிக்கிறார். இயேசுவே, இயேசுவே, உடைய கண்ணுக்கு நான் என்ன போடணும் அப்படின்னு சொன்னாங்க. நான் அந்த பக்கமும் இந்த பக்கமும் என்னுடைய ஒரே டார்கெட்டு கர்த்தர் மேலையும் கர்த்தர் கொடுத்துக்கிற தரிசனத்தின் மேலையும். புரியுதா? சொல்லுங்க. உங்களை டிஸ்டர்ப் பண்றதுக்கு இந்த பக்கமும் இந்த பக்கமும் எத்தனை புயல் எழும்பினாலும் நீங்க எங்க தான் பார்க்கணும் அப்படின்னு சொன்ன. ஹல்லேலூயா. நம்பர் 2, 2வது வாசிக்கலாம். ஆதியாகமம் 13ஆம் அதிகாரத்தினுடைய 10வது வசனத்தை வாசிக்கலாமா? அப்பொழுது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி முழுவதும் நீர்வளம் பொருந்தி இருக்கிறதாய் கண்டான். கர்த்தர் சோதோமையும் கொமோராவையும் அழிக்கும் முன்னே சோவாருக்கு போகும் வழி மட்டும் அது கர்த்தருடைய தோட்டம் போலவும் எகிப்து தேசம் போலவும் இருந்தது. கவனிங்க. நம்பர் 2, 2வது நம்முடைய கண்ணுக்காக நம்ம ஜெபம் பண்ண போறோம். மறந்துடாதீங்க. நம்பர் 1, முதலாவதாக நம்முடைய கண்ணுக்காக எப்படி ஜெபம் பண்ணணும்? நான் ஃபிக்ஸ் பண்ணதை விட்டு நான் என்ன பண்ண மாட்டேன், எடுக்க மாட்டேன். என்ன வந்தாலும் ஆண்டவர் உங்களை கொண்டு போய் நிறுத்துறதுக்கு வல்லவராக இருக்கிறார். ஆமென் சொல்லுங்கள். நம்பர் 2, 2வது இந்த இடத்துல வேதம் ரொம்ப அழகாய் சொல்கிறது. லோத்து ஏறெடுத்து பார்த்தபோது யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி முழுவதும் நீர்வளம் பொருந்தி இருக்கிறதாய் கண்டான். இப்போ ஆபிரகாமுடைய வேலைக்காரருக்கும் லோத்துனுடைய வேலைக்காரருக்கும் சண்டை வாங்கி இப்போ 2 பேருமே பிரிகிறாங்க. அப்ப ஆபிரகாம் சொல்றேன், நீ வலதுபுறம் போன, நான் இடதுபுறம் போனேன், நீ இடதுபுறம் போன, நான் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்றான். சொன்ன உடனே
இந்த லோத்து எங்க பார்க்கிறார் அப்படின்னா, தன்னுடைய கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது சோதோம் குமாராவுக்கு போகிற அந்த வழி அவன் கண்ணுக்கு பச்சை பச்சை பச்சைன்னு தெரிஞ்சிருச்சான். அப்படியே அட்ராக்ஷனா, அப்படியே கண்ணுக்கு நல்லதா. நல்லா கவனிங்க. ரெண்டாவது, நிறைய பேர் நம்முடைய கண்ணுல எதுல விட்டோம் தெரியுமா? எதுல விடுறோம் தெரியுமா? நம்முடைய கண்ணு அழக்கத்தான் பார்க்குதே தவிர நம்முடைய கண்ணு நல்லதா கெட்டதான்னு பார்க்கறது இல்லை. நம்முடைய கண்ணுக்கு எப்படி இருக்கணும் சொல்லுங்க? கண்ணுக்கு நல்லா இருக்கணும், என் கண்ணுக்கு பிடிச்சிருக்கணும். திருமணமாகிற பிள்ளைங்க அப்படிதான் எல்லாருமே. இன்னைக்கு உலகம் வந்து ஒரு பொய்யான மாயையில சிக்கி இருக்குது. என்ன அப்படின்னு சொன்னா, கலர் இல்ல, வெளியே பகட்டு. இது இருக்குதா, கார் இருக்குதா, வீடு இருக்குதா, பங்களா இருக்குதா, வெளி தோட்டத்துக்கு பார்க்கறதுக்கு நல்லா இருக்காங்களா, உடனே உடனே அவங்க வாக்குறுதியை நம்பிடுறது, அவங்க வாழ்க்கையை நம்பிடுறது. ஒன்று நினைத்து கொள்ளுங்கள், இன்று ஒரு தீர்மானம் எடுங்க. உங்க கண்ணுல நீங்க அழகானதை மட்டும் பார்த்து கவர்ச்சியானதை மட்டும் பார்க்கிறது போல உங்க கண்ணு இருந்துச்சுன்னா அந்த கண்ணுனால நீங்க விளைவை சந்திக்க முடியும். உங்களுக்கு விளைவு வரும். அப்போ நான் என்ன நம்புறேன் அப்படின்னு சொன்னா, என்னுடைய கண்ணு வெளி தோற்றத்தை அல்ல, என்னுடைய கண்ணு தேவையா என்று பார்க்கிறதற்கு உதவி செய்யும். ஆமென். இப்போ உங்க வீட்டில் ஒரு சோஃபா இருக்குன்னு வைங்களேன். அந்த சோஃபால அதில் உட்காரதுக்கு ஆள் வர்றதில்லைன்னு வைங்களேன். சிலர் அதிலே உட்காரதுக்கு நமக்கு வீட்டில் வர்றதுக்கு ஆள் இல்லை. சிலர் வீட்டுக்கு கூப்பிடவும் மாட்டாங்க யாரையுமே. இப்போ நம்ம வெளியே போகிறோம். வெளியே போன உடனே அங்கே ஒரு ரொம்ப அழகான ஒரு சோஃபா இருக்கு, ரொம்ப அழகான ஒரு சோஃபா. அதில் ஒரு பெரிய டேக் போட்டிருக்குது, 50% ஆஃபர். உடனே நம்முடைய கண்ணு நிறைய பேருக்கு எங்கே போகுது? இப்போ போட வேண்டிய அந்த சோஃபாவை வீட்டில் போடுறதுக்கே நமக்கு என்ன இல்லை, இடம் இல்லை. ஆனால் நம்முடைய கண்ணுக்கு பார்த்து ரேட்டையும் பொருளையும் பார்த்து பிடிச்ச உடனே நம்ம நிறைய என்ன பேர் என்ன பண்ணிடுறோமா, வாங்கிடலாமே வாங்கிடலாமே. அது தேவையில்லை, அது நமக்கு அவசியம் இல்லை. ஆனால் அவசியமானது எதை வாங்கினாலும் தவறல்ல. அது உங்களுக்கு தேவை, நீங்கள் வாங்குறீங்க, அதை பற்றி தப்பு இல்லை, அதை வாங்கி கொள்ளலாம். அது கடன் வாங்கி வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு வசதியை கொடுக்கும்போது உங்களுக்கு தேவையானது ஒன்று இல்லை 10 தேவைப்பட்டால் கூட வாங்குறது தவறே கிடையாது. ஆனால் ஒன்று, உங்களுடைய கண்ணை அட்ராக்ட் பண்ணி, நான் நம்புகிறேன், இந்த பொருள் வாங்குறது, சட்டை வாங்குறது, இது கூட பெரிய விஷயம் இல்லை பிரதர், இது கூட பெரிய விஷயம் இல்லை சிஸ்டர். ஆனால் நிறைய பேர் தங்களுடைய வாழ்க்கை துணையையே எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்க சொல்லுங்க? இந்த லவ் மட்டும் அசிங்கமாக இருக்கிற பையனுக்கு வரவும் வராது, அசிங்கமாக இருக்கிற பொண்ணுக்கு வரவும் வராது. எல்லாருக்கும் அவங்கள விட ரொம்ப அழகாக இருக்கிறவங்கள தான் நிறைய பேருக்கு. அப்படிதான் வந்து உலகம் இருக்குது. ஆனால் நீங்கள் ஒரு தீர்மானம் மட்டும் எடுங்க, என்னுடைய கண்களுக்கு காவல் வையும், என் கண்ணுக்காக நான் ஜெபிக்கிறேன். இனி என்னுடைய கண்ணு அட்ராக்ஷனுக்கு பின்னாடி சொல்லுங்க, எல்லாருமே சத்தமாக சொல்லுங்க, போகவே கூடாது. இன்னும் இதை குறித்து ரொம்ப டீப்பாக நான் பேசணும். ஆனால் இப்போ அதை பேச முடியாது, கூச்சமாக இருக்குது. சிலருடைய வாழ்க்கையில் பார்த்தீங்க அப்படின்னா, குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனை வர்றது கூட இப்படி தான். அவங்களுடைய தவறான தொடர்புகள், தவறான உடன்படிக்கைகள், தவறான அணுகுமுறைகள். ஏன் அப்படின்னு சொன்னால், அந்த கண் அட்ராக்ஷன். அவங்கள மாதிரி இவங்கள மாதிரி இல்லை. தொலைச்சிடாதீங்க பிரதர் உங்கள் வாழ்க்கையை, தொலைச்சிடாதீங்க சிஸ்டர் உங்கள் வாழ்க்கையை. உங்கள் கண்ணு எதுக்கு ஜெபிக்கணும் அப்படின்னு சொன்னால், ஆண்டவரே என் கண்ணுக்கு பார்வைக்கு இனிமையாக இருப்பது அல்ல, உங்கள் சித்தத்தின்படி எங்கள் கண்ணு பார்க்கட்டும் ஆண்டவரே. என் பிள்ளைகளுக்கும் அப்படி கற்றுக் கொடுங்க ஆண்டவரே, என் பிள்ளைகளுக்கும் கற்றுக் கொடுங்க ஆண்டவரே. கையை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம், ஆண்டவரே நன்றி ஆண்டவரே. முழு பலத்தோட கூட சொல்லுங்க, ஆண்டவரே நன்றி. எங்க கண்ணு அட்ராக்ஷனை மட்டும் பார்த்து திருப்தி ஆயிடக்கூடாது. உங்க பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க.
ஏன்னா நம்முடைய பிள்ளைங்க நிறைய பேர் அவன் நல்லவனா கெட்டவனா அப்படின்னு பார்க்கறதே இல்லை. அந்த பொண்ணு நல்லதா கெட்டதா அப்படின்னு பார்க்கறது இல்லை. அவனுடைய கண்ணுக்கு அட்ராக்ஷன் இருந்துச்சா அவ்வளோதான், எனக்கு பிடிச்சிருச்சு. இல்லை இல்லை இல்லை, எங்களுக்கு ஒரு கிருபை வேண்டும். இன்றைக்கு இந்த சுத்திகரிப்பு ஜெபத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய கண்ணுக்கு பச்சை பசேன்னு இருக்கிறது, எங்களுடைய கண்ணுக்கு இனிமையா இருக்கிறத தேடி நாங்கள் போகாதபடி உம்முடைய சித்தத்திற்கு காத்திருக்கக்கூடிய பலன். சத்தமா சொல்லுங்க, எனக்கு அந்த கிருபையை தாரும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. முழங்கால் படிட்டு சொல்லுங்க பார்க்கலாம். என் கண்ணுக்கு காவல் வையும். எதுக்கு அப்படின்னு சொன்னா, இனி அட்ராக்ஷனை பார்த்து என் கண் என்ன பண்ணக்கூடாதுன்னா திரும்பவே கூடாது. மொபைல்ல பார்க்கறதெல்லாம் எதுக்கு தெரியுமா? ஒரு அட்ராக்ஷன், ஒரு கவர்ச்சி. தேங்க்யூ ஜீசஸ். உங்களுடைய கண்களில் கவர்ச்சியை பார்க்கறதுக்காக ஆண்டவர் உங்களை தெரிந்து கொள்ளலாம். ஆண்டவருடைய பிள்ளையே, கவர்ச்சி எல்லாம் அது ஒரு கானல் நீர், அது சீக்கிரமா கடந்து போயிடும். சொல்லுங்க, இன்னி என் கண்களினால அந்த கவர்ச்சியை பார்த்து நான் தோற்று போக மாட்டேன். ஒரு தீர்மானம் எடுங்க. நன்றியப்பா, என்னை கழுவும் சுத்தமாவே சுத்திகரியும் தூய்மையா. என்னுடைய ஆண்டவர் கல்வாரி சிலுவையில் எனக்காக விரும்பப்படாத ஒரு தோற்றமாய் மாறினார். விரும்பப்படாத ஒரு தோற்றமாய் மாறினார். காரணம் என்ன அப்படின்னா, மகளே, உன் கவர்ச்சியை பார்த்து, கவர்ச்சிகளை பார்த்து நீ ஏமாந்துராத, அது உன்னை ஏமாத்திரும். அதற்கு மேலாக கர்த்தர் என்னுடைய கண்களை தெளிவாக்கட்டும். இயேசுவே நன்றி, நன்றி. என்னை கழுவும் சுத்தமாவே, சத்தமாய் சுத்திகரியும் தூய்மையாவே. சொல்லுவோம், என்னை கழுவும். Praise the Lord. தூய்மையாவே. திரும்ப என்னை கழுவும் சுத்திகரியும் தூய்மையா. கைகளை உயர்த்தி, உம்மை போல் உம்மை போல் மாற்றிடும், உம்மை போல் என்னை மாற்றிடும். சத்தத்தை லைவ்ல கேட்டுக்கொண்டிருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைங்க கூட, ஆண்டவரே உங்களுக்காக பேசுறார். ஆண்டவருடைய பிள்ளைய, உடைய கண் அட்ராக்ஷனை பார்த்து 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 நல்ல மனைவியை இப்போ சந்தோஷமா பார்க்க முடியல, நல்ல கணவனை இப்ப சந்தோஷமா பார்க்க முடியல, அம்மா அப்பாவை சந்தோஷமா பார்க்க முடியல. அம்மா அப்பாவும் பார்வைக்கு ரொம்ப கேவலமா தெரியுறாங்க. இல்ல, இது மாறணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆமென். உட்காருங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். அல்லேலூயா. ஆமென். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாம். ரொம்ப நீங்க ஜெபிக்கணும். நம்முடைய கண்கள் அட்ராக்ஷனை பார்த்து நம்முடைய கேரக்டரை மாற்றவே கூடாது. புரியுதா? உங்களுடைய கணவனாருடைய சம்பாத்தியம் 10,000 ரூபான்னு வச்சுக்கோங்க. நீங்கள் குடியிருக்கிற வீடு 4,500 ரூபான்னு வைங்களேன். நீங்கள் 4,500 ரூபாய்க்கு தான் என்ன பண்ண முடியும்? குடியிருக்க முடியும். ஆனால் உங்கள் ஃப்ரெண்டு 20,000 ரூபா வீட்டில் குடியிருக்காங்க. அவங்க கணவனார் மாதம் 2 லட்சம் ரூபா சம்பாதிக்கிறாரு. நீங்கள் உங்கள் கணவனாரத்தில் கழுத்தை பிடிச்சி நீயும் இருக்கியே,
நீயும் இருக்கிய. அவ கணவனார் அவனை எப்படி ராஜாத்தி மாதிரி வச்சிருக்கிறாரு, எவ்வளவு நல்லா வச்சிருக்கிறாரு. எனக்கு அந்த மாதிரி உமக்கு ஒரு வீடு வந்து எனக்கு வாடகை கொடுக்க தெரியுதா? உமக்கு இது என்ன கண்ணு தெரியுமா? தனக்கு முன்னாடி இருக்கிற அட்ராக்ஷனை பார்த்து தனக்கு முன்பாக குறைவா இருக்கிற தன்னுடைய குடும்பத்தையே அழிக்கிற கண்ணு. நீங்க நான் சொல்றேன், வெளியில நம்முடைய கண்களுக்கு முன்னாடி இந்த உலகம் வந்து இப்போ வந்து ஆர்கிடெக்ட் உலகம், இது ரொம்ப ஆர்கிடெக்ட் உலகம். ஒவ்வொரு நாளும் டிசைன்ஸ் வந்து பண்ணிட்டே இருக்காங்க. இன்னைக்கு யாருக்கு வந்து அதிகமான மவுஸ் இருக்கோ இல்லையோ, இந்த ஆர்கிடெக்ட்ல ரொம்ப புதுசா டிசைன் பண்றவங்களுக்கு பெரிய மதிப்பு இருக்குது, பெரிய மதிப்பு இருக்குது. நீங்க எல்லாம் மாலுக்கெல்லாம் போய் பாருங்க, பார்த்தீங்கன்னா தெரியும் என்ன அட்ராக்ஷனா வச்சிருக்கிறான், என்ன அட்ராக்ஷனா. இப்ப நான் சொல்றேன், அது நம்ம வாழ்க்கைக்கு சரியாகுமா? அது நம்முடைய அனுதின வாழ்க்கைக்கு நிறைய பேருக்கு இது புரியவே இல்லை. தன்னுடைய கண்ணு ஏதோ ஒரு அட்ராக்ஷனை பார்த்துச்சுன்னா உடனே நான் அடையணும் அப்படின்னு நினைக்கிறது, இது எந்த விதத்துல நியாயம்? சிம்சோனுடைய கதை தான் உங்களுக்கு ஆகும். சிம்சோன் பண்ண மிஸ்டேக் என்ன தெரியுமா? அவன் ஒரு பெண்ணை கண்டு அதை கொல்ல வேண்டும் என்று தன் தகப்பனிடத்தில் சொன்னாராம். அப்போ அவங்க அப்பா கேட்குறாங்க, எப்பா நீ நசரேயன், நீ சின்ன வயசுலேருந்தே நசரே விரதமாய் அழைக்கப்பட்டவன், நீ அப்படியெல்லாம் பண்ண முடியாதுன்னு சொல்லும்போது அவன் அடுத்த லைன் என்ன சொல்றான் தெரியுமா? அவள் என் பார்வைக்கு, என்னுடைய கண்களுக்கு பிரியமாயிட்டா. எனக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. இன்னைக்கு நிறைய பசங்க, நிறைய பிள்ளைங்க அம்மா அப்பாட்ட போய் ஃபைட் பண்ணுறாங்க. எது தெரியுமா ஃபைட் பண்ணுறாங்க? எனக்கு பிடிச்ச ஒருத்தையை நான் கல்யாணம் பண்ணாமல், எனக்கு பிடிச்ச ஒருத்தனை கல்யாணம் பண்ணாமல் இன்னொருத்தனை நீ கல்யாணம் பண்ண வைக்கிறிய, நீ இது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு பிடிச்சிருக்குது, அப்போ பிடிக்காத ஒருத்தரோட வாழ முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. நல்லா நினச்சிக்கப்பா, உனக்கு பிடிக்கிற பிள்ளைய நீ கல்யாணம் பண்ணணுன்றதுக்கு உங்கள் அம்மா அப்பா அகேன்ஸ்ட் எல்லாம் கிடையாது. நீ நல்லா இருக்கணும்னு தான் எதிர்பார்க்குறாங்க. நீ நல்லா இருந்தா இந்த உலகத்திலேயே முதல் சந்தோஷப்படுறது கர்த்தர், ரெண்டாவது சந்தோஷப்படுறது உங்க அம்மா அப்பாவும் தான், மூணாவது உன் ஃப்ரெண்டு உன்னை உசுப்பேத்தி விடுறவன் எல்லாம் அடுத்துதான். நீ வந்து கெட்டு போகணும், தீமையா போகணும் நினைக்கவே மாட்டாங்க. நீ ஒரு அழகான பிள்ளைய கல்யாணம் பண்ணக்கூடாது, நீ ஒரு அழகான பையனை கல்யாணம் பண்ணக்கூடாதுன்றதுக்கு கண்டிப்பா உங்க அம்மா அப்பா நினைக்கவே மாட்டாங்க. ஆனா அழகு மட்டும் வாழ்க்கையா அமைஞ்சிடாது. முடிவு பண்ணிக்கிங்க பிள்ளைங்க, அழகு மட்டும் வாழ்க்கை கிடையாது. இன்னும் நிறைய இருக்குது, நிறைய செய்ய வேண்டியது இருக்குது. இந்த உலகத்தில் புதுமை வந்துட்டே இருக்கும், நிமிஷத்துக்கு நிமிஷம் புதுமை வந்துட்டே இருக்கும். இந்த துபாய் போகும்போது அந்த பாஸ்டர் வந்து ஒரு வீடியோ ஒன்று காமிச்சார். நம்முடைய இந்தியாவில் இருக்கிற யாரு, ஒரு பெரிய கோடீஸ்வரர் ஒருத்தர் இருக்கிறாரு, அம்பானி. அவங்க வந்து இப்போ ஒரு வீடு ஒன்று, எத்தனையோ 3000 கோடிக்கா ஏதோ அங்கே ஒரு வீடு வாங்கியிருக்காங்க. அந்த வீடு, அவங்களுக்கு எத்தனையோ வீடு இருக்குது, இப்போ அங்கேயும் ஒரு வீடு வாங்கியிருக்காங்க. அந்த வீட்டை சுற்றி அவர் வீட்டுக்குள்ளே போயிட்டு வரணும்னாலே 2 நாள் ஆயிரும். அந்த மாதிரி வீடு. இப்போ அம்பானி வீடு வாங்கிட்டான் அப்படின்றதுக்காக நம்ம போய் வாங்க முடியுமா சொல்லுங்க? ஆனால் நம்முடைய கண்ணு எதை தான் பார்க்குது? அட்ராக்ஷன். அட்ராக்ஷன் இல்லை, எனக்கு வாழ்ந்திருக்கவும் தெரியும், எனக்கு தாழ்ந்திருக்கவும் தெரியும். நான் எந்த நிலைமை வந்தாலும் மனரம்யமா இருக்க, சத்தமா சொல்லுங்க. 10,000 ரூபாய் 20,000 ரூபாய் இருந்தாதான் நான் குடும்பத்தை நடத்துவேன்றது சிஸ்டர்ஸ் இல்லை. 5 ரூபாய் இருந்தா கூட நான் என் ஃபேமிலியை ரன் பண்றேன் அப்படின்றதான் ஆண்டவருடைய பிள்ளை. ஆண்டவர் அவ்வளவுதான் எதிர்பார்க்கிறேன், அப்படிதான் இருக்கணும். இல்லாததை ஒண்ணா நினைச்சு கஷ்டப்படுறவங்க அல்ல, இருக்கிறதுல சந்தோஷப்படுறதா ஆண்டவருடைய பிள்ளைங்க. கேட்கல சத்தமா? எனக்கு வேண்டிய அழகை கர்த்தர் எனக்கு, சத்தமா சொல்லுங்க. அழகு சில நேரத்தில் முக்கியம் இல்லை, அவங்களுடைய குணம்தான் நிறைய நேரத்தில் முக்கியம். ஆமோதிக்கிறீங்களா இல்லையா? ஏன்னா நான் ஏன் இதை சொல்றேன்னா, இன்னைக்கு இருக்கிற ட்ரெண்ட் ரொம்ப மோசமாயிருச்சு, ரொம்ப மோசமாயிருச்சு. ஒரு பொண்ணு போன வாரத்தில் வந்து ஒரு பொண்ணு கல்யாணம், எனக்கு வந்து டைவர்ஸ் வேணும்னு வந்திருக்கா கவுன்சிலிங்காக. அவங்க அம்மா வந்து இந்த பிள்ளைக்கு ஒரு கவுன்சிலிங் கொடுங்கன்னு சொல்கிறாங்க. என்னம்மா உனக்கு பிரச்சனை? ஏன் அந்த பையன் அடிக்கிறானா, அந்த பையன் தொந்தரவு பண்ணுறானா, என்ன பண்ணுறான்னு கேட்டால்,
அவ சொன்ன ஒரு ரீசன் என்ன தெரியுமா? அவனுடைய உதடு பெருசா இருக்கு, அதனால அவன் எனக்கு வேண்டான்றான். நம்புவீங்களா நீங்க? எதுவாமா? அவனுடைய உதடு பெருசா இருக்குது, அது எனக்கு பார்த்தாலே இரிட்டேட்டா இருக்குது, எனக்கு இரிட்டேட் ஆகுது, எனக்கு வேண்டவே வேண்டாம், தயவு செய்து என்னை கன்வின்ஸ் பண்ணணும்னு நினைக்காதீங்க பாஸ்டர், நான் இதுல இருந்து மாறவே மாட்டேன், இனி ஓவரா என்ன பண்ணீங்கன்னா நான் சூசைட் தான் பண்ணிக்குவேன். எப்படி இருக்கு பாருங்க உலகம். உங்களுக்கு இந்த வாலிப தம்பிங்க தங்கச்சிங்க நிறைய பேர் இருக்கீங்க, கல்யாணம் ஆகும்போது 100% உங்களுக்கு பிடிச்சது மாதிரி நடக்கும்னு நினைக்காதீங்க. நான் நம்புறேன், அப்படி வேணும்னா நீங்க போய் ஆண்டவரத்தில் செஞ்சு தான் ஒன்றை எடுத்துட்டு வரணும். ஹலோ, நம்ம வேணா ஆர்டர் பண்ணிடுமா பரலோகத்துக்கு? நீங்க எழுதி கொடுங்க, நீங்க எழுதி கொடுங்க, நம்ம பரலோகத்துக்கு அனுப்பிடுறோம். ஒரு ஆர்டர் போட்டு விடுவோம், ஆண்டவரே எனக்கு இந்த மாதிரி கண் இருக்கணும், பூனை கண்ணு வேணுமாமா. இது எங்க போய் சொல்ல? ஒருத்தர் உண்மை நடக்கிறது உண்மை, காமெடியா இருக்கணும். ஏன் உனக்கு இந்த மாப்பிள்ளை பிடிக்கல அப்படின்னு கேட்டா, எனக்கு பூனை கண்ணுள்ள மாப்பிள்ளைய ஆண்டவர் காமிச்சாராமா. இது எந்த ஆண்டவர்னு தெரியல. ஆண்டவர் இப்படியெல்லாம் பூனை கண்ணெல்லாம் காமிப்பாரா அப்படின்றது, எனக்கு பூனை கண்ணு தான் வேணும், அந்த மாதிரி கண் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு. இப்போ நான் என்ன நம்புறேன் அப்படின்னு சொன்னா, இதெல்லாம் என்ன அட்ராக்ஷன் அப்படின்னா, ரொம்ப வெளி தோற்றம். நம்ம நல்லா இருக்கிறது தவறு கிடையாது, நம்ம நல்லா இருக்கணும், கர்த்தர் நம்மளை நல்லா வச்சிருப்பாரு. உங்களை அழகான யோபுனுடைய பிள்ளைகளை குறித்து வேதம் சொல்லுகிறது, அந்த ஊர்ல எங்கேயுமே இல்லாத அளவுக்கு கர்த்தர் யோபுக்கு என்ன கொடுத்தாராமா? பிள்ளைகளை கொடுத்தாராமா. அப்ப நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் அழகாய் வைப்பார் கண்டிப்பா. நான் அதை பிலீவ் பண்றேன், அது நடக்கும். உங்களுடைய பிள்ளைகள் திருமணத்தில் ராஜாத்திகளை மாதிரி கர்த்தர் இருக்க ஆண்டவர் உதவி செய்வாராக. ஆமேன்னு சொல்லுங்கள். சத்தம் கேட்கலையா? சத்தமா? ஆனா ஒண்ணு, என்னுடைய கண்ணு பார்க்கறதெல்லாம் நான் நினைக்கணும்னு அடைஞ்சிக்கணும்னு நினைக்கிறது ரொம்ப 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 ஒரு தவறான செயல். எல்லாமே கரெக்டாக இருக்குதா? ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஓகேவா? நல்ல ஒர்க் பண்ணுறாங்களா? நல்ல ஃபேமிலி பேக்ரவுண்டா? ஓகே, முடிஞ்சிச்சு, சந்தோஷம், ஆண்டவருடைய சித்தமா, அவ்வளோதான், முடிஞ்சு. ஆனால் எனக்கு இப்படித்தான் வேணும், இந்த மாதிரி வேணும் அப்படின்றத உங்களுடைய நினைப்புப்படி நீங்கள் நினைக்கிறது தவறானது. ஆமேன்னு சொல்லுங்கள். எனக்கு கண்ணுக்காக நான் ஜெபிக்கணும். எதுக்கு ஜெபிக்கணும்? கேட்கல. என் கண்ணு அட்ராக்ஷனை பார்த்து என்ன பண்ணிடக்கூடாது, ஏமாந்துடக்கூடாது. ஆமேன்னு சொல்லுங்கள். பொண்ணு பார்க்கறதுக்கு BMW வருவாங்க, ஆனால் வீட்டில் போய் பார்த்தீங்கன்னா தள்ளு வண்டி தான் இருக்கும். பரவாயில்லையா? ஆமாம், ரொம்ப ஓவராக ஆசைப்படுறவங்களுக்கு அப்படி தான். பொண்ணு பார்க்க வந்த உடனே அவ்வளோதான் பெரிய ஆள் வந்துட்டார் அப்படின்னு எதுவுமே பார்க்கறதில்ல. ஊருப்பட்ட கடன் வாங்கி வச்சுருப்பாங்க. கடன் கேட்டால் 5 கோடி, அவ்வளோதான். அவன் வம்சமாக கடன் வைத்தல முடியாது. இவர் என்ன பார்த்தாலும் வெளி தோட்டத்தை பார்த்த உடனே ஹாய் பாய், கல்யாணத்தை ரொம்ப கிராண்டாக நடத்தின உடனே எல்லாம் முடிஞ்சு போயிடுது. நமக்கு தகுந்தது போல எப்போவுமே நம்ம யோசிக்கணும். ஆமேன்னு சொல்லுங்கள். கேட்கலையே? உங்களை டிஸ்கரேஜ் பண்ணவே இல்லை. உண்மையிலே நான் சொல்கிறேன், ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த பலிபீடத்திலிருந்து சொல்கிறேன், இன்னைக்கு வரைக்கும் ஒரு நாள் கூட நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறதை நினச்சி ஒரு நாள் கூட நான் துக்கப்பட்டதில்லை. ஒன் டே கூட யாரையுமே, என்னை விரோதமாய் பேசினவர்கள் கூட ஆசீர்வதிக்கப்படும் போது நான் சந்தோஷம் தாங்க பட்டிருக்கிறேன். பலிபீடத்தில் முன்னாடி சொல்கிறேன், ஆண்டவருக்கு முன்னாடி சொல்கிறேன், நீங்கள் நல்லா இருந்தால், நீங்கள் வீடு கட்டினா, நீங்கள் கார் வாங்கினா, நீங்கள் ஆசீர்வாதமாக இருந்தால், நீங்கள் ஒரு அழகான புள்ள கல்யாணம் பண்ணால், ஒரு அழகான பையனை கல்யாணம் பண்ணால், முதல்ல சந்தோஷப்படுற ஆள் கண்டிப்பாக நான் தான். ஆனால் அட்ராக்ஷனை பார்த்து நீங்கள் என்ன பண்ணிடாதீங்க அப்படின்னு சொன்னால், நீங்கள் விழுந்துடாதீங்க. வாழ்க்கைன்றது அழகுல கிடையாது, கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற கிருபையிலேயே. ஆமென். மூன்றாவதாக ஒரு காரியத்தை சீக்கிரமாக வாசிக்கலாமா? நீங்கள் 2 ராஜாக்கள், ஆமென், 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரத்தில் 17வது வசனத்தை வாசிக்கலாமா? 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம். அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும் என்றார். உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரனுடைய கண்களை திறந்தார். இதோ எலிசாவை சுற்றிலும் அக்கினி மயமான குதிரைகளாலும் ரதங்களாலும்
அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான். ஆமென் சொல்லுங்க. நம்பர் 3, மூன்றாவதாக என் கண்ணுக்காக நான் ஜெபிக்க வேண்டிய 3வது ஜெபம் என்ன அப்படின்னா, எனக்காக நீர் உண்டு பண்ணினதை என் கண்கள் காண என் கண்களை திறந்தருளும் ஆண்டவரே. பிசாசு நிறைய பேருடைய கண்ணை ஆண்டவர் நமக்கு உண்டு பண்ணி இருக்கிறதனுடைய கண்ணை மூட பண்ணி அவன் நமக்கு ஆயத்தம் பண்ணி இருக்கிற கண்ணுக்கு அதற்கு நேராய் நம்முடைய கண்களை திறந்திருக்கிறான். இந்த ஜெபத்தில் இருக்கிற நீங்க உங்க கண்ணில் பார்க்கும்போது வெறுமையை பார்க்கலாம், ஒண்ணுமே இல்லாதது மாதிரி பார்க்கலாம். இந்த சம்பவம் என்ன அப்படின்னு சொன்னா, காலையில பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அப்படியே யுத்த குதிரை வீரர்களோடு வீட்டுக்கு வாசலுக்கு முன்னாடி வந்து நிற்கிறாங்க. அப்பதான் தேவனுடைய மனுஷனுடைய வேலைக்காரன் கதவை திறக்கிறான். கதவை திறந்து பார்த்தா அத்தனை பேரும் அவ்வளவுதான் பட்டயத்தோட இவங்களை அரெஸ்ட் பண்றதுக்கு நின்றுட்டு இருக்கிறாங்க. உடனே இவன் சத்தம் போட்டு சொல்றான், ஐயோ ஆண்டவனே, நம்ம அவ்வளவுதான் முடிஞ்சிட்டோம், நம்மளை பிடிக்கிறதுக்காக வந்துட்டாங்க அப்படின்னு ரொம்ப கவலையோடு உள்ள போறான். ஆனா வேதம் சொல்கிறது, அதற்கு அவன் பயப்படாதே, அவர்களோடு இருப்பவர்களை பார்க்கலாம் நம்மோடு இருக்கிறவர்கள். நல்ல கரங்களை தட்டி இந்த 2023 ஆண்டு, இந்த கடைசி மாதம், இந்த கடைசி நேரத்தில் உங்க கண்ணுக்கு முன்னாடி வெறும் பிரச்சனை மட்டும் தெரியலாம். என் கண்ணுக்கு முன்னாடி யுத்த வீரர்கள் நிற்கிறது மட்டும்தான் பாஸ் என் கண்ணுக்கு தெரியுது. என் முன்னாடி கடன் அவங்க மட்டும்தான் என் கண்ணுக்கு முன்னாடி தெரியுது. என்னை சுற்றி சுற்றி எதுவுமே என்ன பார்க்க முடியல. நான் என்ன பண்ண போறேன்னு எனக்கு தெரியல. ஆனா நான் நம்புறேன், ஆண்டவர் உங்க கண்களை திறக்க போறாரு. எப்படி திறக்க போறாரு அப்படின்னா, நீ பார்க்கிற பர்வதத்திற்கு பின்னாடி உனக்காக நான் வைத்திருக்கிற பெரிய வாசல், உன் தேவையை சந்திப்பதற்காக நான் வைத்திருக்கிற வாசல். அன்றைக்கு எலியா சொன்ன அதே போல கர்த்தர் இன்று வாக்கு கொடுக்கிறார், இது அப்படியே நடக்கும். நீங்கள் பார்க்க போகிறீர்கள். கர்த்தர் உங்களை பாதுகாக்க, கர்த்தர் உங்களை இந்த தீமையிலிருந்து மீட்டு கொள்ள இன்னொரு உதவியை கர்த்தர் பின்பாக வைத்திருக்கிறார். அது அவர்களோடு இருப்பதை பார்க்கலும் அதிகம், உன்னுடைய தேவையை காட்டிலும் அதிகம், உன்னுடைய பிரச்சனையை காட்டிலும் அது பெரியது. நல்ல சத்தமா உங்களுடைய சூழ்நிலையை காட்டிலும் அதிகம். ஆமென். எப்படி சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, இதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வார்த்தை என்ன தெரியுமா, அவர்களோடு இருப்பவர்களை பார்க்கலாம் நம்மோடு இருப்பவை. அப்படின்னா உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு தெரியுமா, உங்க பிரச்சனைக்கு ஆண்டவர் வச்சிருக்கிற விடுதலை உங்க பிரச்சனையை விட குறைவானதல்ல. உங்க பிரச்சனையை முடிச்சு மிச்சம் எடுக்கிற அளவிற்கு கரங்களை தட்டுறவங்களுக்கு அப்படியே ஆமென்றும் ஆமேன் என்றும் சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க, நான் விசுவாசிக்கிறேன். சொல்லுங்க, நான் நம்புறேன் ஆண்டவரே. சொல்லுங்க முழு பலத்தோட. 2024 ஆண்டு கர்த்தர் உங்களுக்காய் திறக்க போகிற வாசல் உங்கள் தேவைகளை விட பெரியது. உங்களுடைய அடைக்கப்பட்ட வாசல்களை விட அந்த கதவுகள் பெரியது. உங்களுக்காக அடைக்கப்பட்ட வாசல் சின்ன வாசல், ஆனால் கர்த்தர் உங்களுக்காக திறக்கிற வாசல் இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அது ஒருவராலும் நல்ல கைகளை தட்டி ஆமோதிக்கிறவர்கள் அப்படியே நடக்க போகுது. சொல்ல நடக்க போகுது. சத்தமாய் ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அது பெரிய வாசல் ஆண்டவர் நமக்காய் வைக்கிறார். பெரிய வாசல் ஆண்டவர் நமக்காய் வைக்கிறார். ஸோ 3வதாக ஜெபிக்கணும். ஆண்டவரே, என் பிரச்சனையை பார்த்து நான் சோர்ந்து போனேன். என் கண்ணுக்கு முன்னாடி டெய்லி எழும்பும் போது என்னுடைய சூழ்நிலை தான் எனக்கு முன்னாடி வந்து நிற்குது. என்னுடைய ஏமாற்றம் தான் எனக்கு முன்னாடி வந்து நிற்குது. என்னுடைய குறைவு தான் எனக்கு முன்னாடி வந்து நிற்குது. ஆனால் ஒரு சின்ன ஹெல்ப் மட்டும் பண்ணுங்க. என் கண்ணை திறந்து எனக்காக நீங்கள் வச்சிருக்கிற, எனக்காக நீங்கள் ஆயத்தம் பண்ணி இருக்கிறத நான் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னா நான் கொஞ்சம் உற்சாகமாயிரும் ஆண்டவரே, நான் கொஞ்சம் தைரியமாயிரும் ஆண்டவரே. நான் நம்புறேன், உங்களை தைரியப்படுத்துறதற்கு ஆண்டவர் உங்களுக்காக அந்த கண்களை திறக்க போகிறேன். ஆதியாகமத்தில் நீங்கள் 21ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசிப்பீர்களே, ஆனால்
ஆதியாகமம் 21:19 தேவன் அவர்களுடைய கண்களை திறந்தார். அப்பொழுது அவள் தண்ணீரை துறவண்டையிலே கண்டு போய் துருத்தியிலே தண்ணீரை நிரப்பி பிள்ளைகளுக்கு குடிக்க கொடுத்தாள். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். தேவன் கண்களை திறந்தார். ஆமென், ஹல்லேலூயா. ஆகார் தன்னுடைய பிள்ளை மரணம் அடைய போகுது. 2 பேருக்கும் குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை. அவங்க நம்பி போன ஆபிரகாம் கொடுத்த தண்ணி முடிஞ்சிருச்சு. ஆபிரகாம் பெரிய ஐஸ்வர்யவான். காலம் முழுதும் இவங்களை வச்சு சோறு போடுற அளவிற்கு, தண்ணி கொடுக்கிற அளவிற்கு ஆபிரகாமுக்கு எல்லாமே இருக்குது. ஆனா ஒரே ஒரு துருத்தியில தண்ணியை கொடுத்து ஆகார வெறுமையா அனுப்பிட்டான். இப்ப நடுவழியில வர்றாங்க, தண்ணி காலி ஆயிடுச்சு. இப்ப என்ன பண்றதுன்னே தெரியல. தன்னுடைய பிள்ளை சாகிறத என்னால பார்க்கவே முடியல. ஆனா வேதம் சொல்லுது, கர்த்தர் அவளுடைய கண்களை திறந்தார். என்ன பார்த்துட்டாங்க அப்படின்னு சொன்னா, ஆபிரகாம் கொடுத்த தண்ணி வற்றி போயிருச்சு. கர்த்தர் திறந்த அந்த தண்ணீர் இன்று வரைக்கும் வற்றாத, வருகிற ஆண்டு உங்களுக்கு அப்படி உங்க தலை மேல நடக்க போகுது. நான் நம்புறேன், நெக்ஸ்ட் இயர் ஒரு புதிய வருஷம் கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். நீ தேடி போன, நீ நம்பி போன அந்த மனுஷன் உனக்கு செய்த உதவி அப்படியே குறைந்து போயிருக்கலாம். அவனிடத்தில் இருந்தும் அவனுடைய கை மூடப்பட்டிருக்கலாம். ஆனா பரலோக தேவன் கையை கொடுத்து சொல்லுகிறார், என் கரம் உனக்கு திறந்ததாகவே இருக்கிறது. என்னுடைய கையை நான் மூட மாட்டேன். என்னுடைய கையினால் நீ திருப்தி ஆவாய். நீ தேடின கை மூடப்பட்டாலும் இயேசுனுடைய கை மூடப்படவே படாது. ஹல்லேலூயா. கர்த்தர் அவளுடைய கண்களை திறந்து தண்ணீரை பார்க்கும்படி. ஆதியாகமம் 22:13 வாசிக்கலாமா? 22 ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ பின்னாக புதரிலே கொப்புகள் சிக்கி கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடாவை கண்டார். அப்பொழுது ஆபிரகாம் போய் கடாவை பிடித்து தன் குமாரனுக்கு பதிலாய் பலியிட்டான். ஹல்லேலூயா. எவ்வளோ நல்ல ஆண்டவர் இல்லை. ஈசாக்கு பலி கொடுத்துருவேணும்னு நினைச்சிட்டான் ஆபிரகாம். ஆனா கர்த்தருடைய விசுவாசத்தை கனம் பண்ணி அங்கே அந்த ஆடை யார் கொண்டு வந்தான்னு தெரியல. அதுவும் அந்த ஆடு முட்புதரில் எப்படி சிக்கிருச்சுன்னு தெரியல. அந்த தன்னுடைய மகனுக்காக அந்த ஆட்டை எடுத்து அவன் பலி செலுத்தினான். நான் நம்புறேன், உங்களை என்னையும் வாழ வைக்கிறதற்காக 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக பிரதான ஆட்டுக்குட்டியாகி அவர் அவருடைய ரத்தத்தையே சிந்தினார். நாம் காப்பாற்றப்படும்படியாக அவர் சிலுவையிலே அறையப்பட்டார். நீங்க மரித்து போக மாட்டீங்க, மடிந்து போக மாட்டீங்க. கர்த்தர் உங்களை காப்பாற்றுவேன் என்று அருள்நாதர் இயேசு வாக்கு கொடுக்கிறார். நீங்கள் காப்பாற்றப்படுவீர்கள். ஹல்லேலூயா. என்னுடைய கண்களை திறந்தருளும். என்னுடைய கண்களை, சத்தமா சொல்லுங்க, ஒரு 10 விசை கையை மேல உயர்த்து. எனக்காக நீர் ஆயத்தம் பண்ணி இருக்கிறது, எனக்காக நீர் ஆயத்தம் பண்ணி இருக்கிறது. என் கண்கள் காண்பதற்கு என் கண்களை திறந்து. ஆமென். கண்ணை குறித்து 3 ஜெப குறிப்பு ஆண்டவர் நமக்கு இன்னைக்கு ஜெபிக்க வச்ச. மறந்துடாதீங்க. நோட்ஸ் எடுக்கிறவங்க எல்லாம் நோட்ஸ் எழுதிக்கிங்க. புதிய வருஷத்தை சந்திக்கிறதுக்கு முன்னாடி நம்முடைய கண்ணில் சுத்தமாய், தாவீது ஆண்டவருடைய இருதயத்திற்கு ஏற்ற தாசன், ரொம்ப நல்லவன், அவ்வளோ சீக்கிரமா தீமை செய்யவே மாட்டான். அவனுடைய மனசு அதுக்கு இடம் கொடுக்கவே கொடுக்காது. ஒரு தேவனுடைய ஊழியக்காரன் தீர்க்கதரிசி எப்பா, ஒரு வீட்டில் ஒரு ஏழையான ஒரு மனுஷனுக்கு ஒரு ஆட்டுக்குட்டி இருந்துச்சு. அந்த ஆட்டுக்குட்டி அவனுடைய மடியிலே வளர்ந்துச்சுப்பா. அந்த ஆட்டுக்குட்டி அவன் ரொம்ப செல்லமாக நேசிச்சான். ஆனால் ஒரு பெரிய பணக்காரனுக்கு நிறைய ஆடு இருந்துச்சு. ஆனால் அந்த பணக்காரனுடைய வீட்டில் ஒரு விருந்தாளி ஒருத்தங்க வந்தாங்க. அந்த விருந்தாளிக்கு விருந்து பண்ணுறதுக்கு, சமைச்சு கொடுக்கறதுக்கு தன்னுடைய மந்தையில் இருக்கிற அத்தனை ஆடுகளையும் அந்த பணக்காரனால் எடுக்க முடியாமல், அதுக்கு மனசு இல்லாமல்
அந்த ஏழையினுடைய மடியில் செல்லமாய் வளர்ந்த அந்த ஆட்டுக்குடியை வலுக்கட்டாயமாக பிடிச்சி அதை அடித்து தன்னுடைய விருந்தாளிக்கு சமைச்சு கொடுத்துட்டான் அப்படின்னு சொன்ன உடனே அப்படியே தாவீதனுடைய மனசு அப்படியே கொந்தளிக்குது. அவன் யாரு? அவன் உயிரோட இருக்கக்கூடாது, எப்படி அவன் இப்படி பண்ணலாம்? அவன் யாருன்னு சொல்லு அப்படின்னு கோவம் வச்சு அடுத்த நிமிஷம் தீர்க்கதரிசி சொல்றது வேற யாரும் கிடையாது, நீயே அந்த மனுஷன். அப்படியே வெக்ஸ் ஆயிட்டான். நானா இவ்வளோ துரோகியா, இவ்வளோ மோசமானவன் ஆயிட்டனா, இவ்வளோ கேவலமா நான் மாறிட்டேனா? அப்படியே அவன் மனசுல குற்ற மனசாட்சி அப்படி வருது. இதுக்கு எல்லாத்துக்கும் ஆரம்பம் என்ன தெரியுமா? உரியா அவனுக்கு ஒரு நல்ல வேலைக்காரன், உரியாவை மாதிரி ஒருத்தன் கிடைக்கவே மாட்டான். அவனை கொல்றதற்கான அந்த லெட்டரை அவன் கையிலேயே கொடுத்து அனுப்புறாரு பாருங்களேன். இப்படி ஒரு கொலைகாரனா மாறிட்டியப்பா, இவ்வளவு சாஃப்டான மனுஷன், இவ்வளவு மோசமானவன் மாறிட்டியே. எங்க ஆரம்பிச்சிச்சு? நீ எங்க தவறுன, நீ எங்க விழுந்த அப்படின்னு நீங்க முதன்மை எடுத்து பார்த்தீங்கன்னா, தாவீது தன்னுடைய கண்ணுல உப்பரிகையின் மேல உலாத்தி கொண்டிருக்கும் போது குளிச்சிட்டு இருக்கிற ஸ்தானம் பண்ணுகிற ஒரு ஸ்திரீயை கண்டான். தன்னுடைய கண்ணில் அதை பார்த்து அதுல விழுந்தவனை அந்த கண்ணில் ஆரம்பிச்ச பாவம் அவனை எங்க கொண்டு போய் விட்டுச்சு தெரியுமா? கொலைகாரனா கொண்டு போய் விட்டுருச்சு. கொலை நீங்க நம்ம நிறைய பேர் ஈஸியா நினைச்சுக்கிறோம். இன்னைக்கு கூட இந்த ஜெபத்தில் இருக்கிற நீங்க நிறைய பேர் உங்களே ரொம்ப அசிங்கமா நீங்க நினைச்சுக்கிறீங்களா? நீங்க கேவலமா நினைச்சுக்கிறீங்கல்ல? உங்களை குறித்து எல்லாருமே ரொம்ப மேன்மையா நினைக்கும் போது உங்களை குறித்து நீங்க ரொம்ப கேவலமா நினைக்கிறீங்கல்ல? ஏன்னா இப்படி கேவலமா இருக்கிற, இவ்வளவு மோசமா இருக்கிற, நீ இவ்வளோ கேவலமானவனா? நீ அப்படியே உங்கள்கிட்ட நீ பேசிட்டே இருக்கிறீங்கல்ல. எங்க ஆரம்பிச்சு தெரியுமா? இது எங்க ஆரம்பிச்சு தெரியுமா? கண்கள்ல ரொம்ப ஜாக்கிரதை பிரதர், ரொம்ப ஜாக்கிரதை பிரதர். நீங்க கணக்கு கொடுக்கணும், அவாய்ட் பண்ணிருங்க. அது அப்படியே பதிஞ்சிரும், உங்களை முழுக்க கரைப்படுத்திடும். வாலிப தம்பிக்கு தங்கச்சி ரொம்ப அன்பாய் சொல்றேன், வேணாப்பா. பிள்ளைங்களை நினைச்சா கவலையா இருக்கு, கஷ்டமா இருக்கு, அவ்வளோ கஷ்டமா இருக்கு. ஒரு தாய் எனக்கு சொல்றாங்க, தன்னுடைய பிள்ளை போன்ல வாலிப பொன் பிள்ளை ஆபாச படம் பார்த்துட்டு இருக்கிறா. என்னால ஒண்ணுமே பண்ண முடியல. சின்ன பொண்ணு, எங்கிருந்து படிச்ச அப்படின்னு கேட்டா, அவ்வளோதான். அந்த பிள்ளைங்க எல்லாம் லிங்க் அனுப்பி அதை போட்டு, எவ்வளோ கஷ்டமான ஒரு உலகத்துக்குள்ள வாழ்றோம் நம்ம. அதனால கர்த்தர் தான் நமக்கு பாதுகாப்பை தரணும். என்ன பண்றது, சத்ரு அந்த மாதிரி சிலரை வஞ்சித்து இருக்கிறான். ஆனாலும் ஆண்டவர் உங்களை கண்டிப்பா இந்த 7 நாள் தூக்கி எடுப்பார் அப்படின்னு நான் நம்புறேன். அவர் மன்னிக்காம வேற யார் நம்மளை மன்னிக்க முடியும்? ஆமென் சொல்லுங்க. அவரால் எந்த மனுஷனையும் மன்னிக்க முடியும், எந்த மனுஷனையும் கழுவுறதற்கு அவரால் முடியும். யார் குற்றப்படுத்தினாலும் அவனை நீதிமானாய் மாற்றுவதற்கு ஆண்டவரால் முடியும். நம்ம நிறைய பேருடைய வஸ்திரம் இன்னைக்கு அழுக்கா இருக்கிறது உண்மைதான். ஆண்டவரே, என்னுடைய கண்ணுனால தான் ஆண்டவரே நான் இப்போ கோவப்படுறவன் நான் மாறிட்டேன். இது எங்க ஆரம்பிச்சு பிரதர்? கண்கள்ல தான். என்னால் ஜெபம் பண்ணவே முடியல. இது எங்க ஆரம்பிச்சு? கண்ணில் தான். தேங்க்யூ ஜீசஸ். எளிமை நிற்கலாமா எல்லாரும்? உங்க கண்ணு ஜாக்கிரதை பிரதர், உங்க கண்கள் ஜாக்கிரதை சிஸ்டர். உன் கண் கெட்டதா இருந்தால் உன் சரீரம் முழுவதும் கெட்டதா இருக்கும். என் கண்களுக்கு காவல் வைக்கிறது நீங்க தான் ஆண்டவரே.
இரவு நேரத்தில் உங்களுடைய ஃபோனில் அசுத்தமானதெல்லாம் பார்க்குற ஒவ்வொருத்தரும் தயவு செய்து மனம் திரும்பி ஒப்பு கொடுத்து விட்டுருங்க பிரதர், வேண்டாம் பிரதர், விட்டுருங்க சிஸ்டர், வேண்டாம் சிஸ்டர். உடைய கண்கள் நேராய் நோக்க கடவுள். உன்னை எல்லாரும் எவ்வளவு நம்புறாங்க, உன்னை எல்லாரும் எவ்வளவு நம்புறாங்க, உங்களை எல்லாரும் எவ்வளவு நம்புறாங்க. நன்றியப்பா, நன்றி. என்னை கழுவோ சுத்தமாவே, சத்தமாய் சுத்திகரியோ தூய்மையா. என்னால முடியலப்பா, தயவு செய்து எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கப்பா. சத்தமா கேளுங்க. என் கண்ணு என் கண்ட்ரோல்ல இல்லப்பா, என் கண்ணு என் கண்ட்ரோல்ல இல்லை. இவ்வளவு தீமைக்கும் காரணம் என் கண்ணு தான் எனக்கு தெரியும். தாவீது எப்படி அவனுடைய கேரக்டரை சேஞ்ச் பண்ணிருச்சோ, என்னுடைய கண்ணினுடைய காட்சி என் கேரக்டரை சேஞ்ச் பண்ணிருச்சு, என் ஹெல்த்தை வீணாக்கிருச்சு. என் தரிசனத்தை அது ஒன்றும் இல்லாம போக பண்ணிருச்சு. என்னையே நான் கேவலமா பார்க்கிற அளவுக்கு மாறிடுச்சு பாஷ. உண்மைதான் பாஷ. ஆனா வேற யாரிடத்துல நான் போவேன்? தாவீது ஜெபம் பண்றது மாதிரி நான் ஜெபம் பண்றேன். ஆண்டவரே சத்தமா, தங்கச்சி வேணாமா, தம்பி வேணாப்பா, உன் கண்ணு ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கணும்ப்பா. இன்னொருத்தருடைய அழகை உன் கண்ணுல ரசிக்க கூடாதுன்னு ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு. நன்றி ஆண்டவரே, நன்றி. நன்றி ஆண்டவரே. சத்தமா சத்தமா அப்படியே சத்தத்தை உயர்த்தி அந்த ஜப சத்தம் கர்த்தருடைய சமூகத்தில் போய் எட்டட்டும். நன்றியப்பா, கல்வாரியின் கருணை என் மேல திரும்பட்டும்னு கேளு. கேட்கல, சத்தமா கேளு. வாலிப தம்பிங்க தங்கச்சிங்க எல்லாரும் யாரும் இங்க நீதிமானா இல்லை. அவங்கள பார்த்து அவங்க தப்பா நினைச்சிருவாங்களோ, இவங்க தப்பா நினைச்சிருவாங்களோன்னு நீங்க யாரையும் பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன் பாக்குறீங்க? அப்போஸ்தலனாகிய பவுலே சில விஷயங்கள்ல தவறும் போது நம்ம ஏமாத்திரம். அதனால தவற நிரூபிக்கிறவங்க தான் ஆண்டவருடைய பிள்ளைங்க கிடையாது. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவற்றை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான். அதனால சத்தத்தை உயர்த்தி ஆண்டவரே என்னுடைய கண்களை தூய்மையாக்குங்கன்னு கேளுங்க. ஓ ஹல்லேலூயா. நன்றியப்பா. விலையேற பெற்ற திருரத்தமே அவர் விழாவில் நின்று பாயுதே. விலையேற பெற்றோனாய் என்னை மாற்ற விலையாக ஈந்தனர். சொல்லுங்க எல்லாரும். விலையேற பெற்றோனாய் என்னை மாற்ற விலையாக ஈந்தனரே. சத்தமா விலையேற பெற்ற, விலையேற பெற்ற திருரத்தமே சொல்லுங்க. விலையேற
விலையேற பெற்றோராயன் மாற்ற விலையா ஈந்தனரே. கல்வாரி கருணை இதே காயங்களில் காணுதே. கர்த்தர் இயேசு பாருணத்தார் கஷ்டங்கள் சகித்தாரே. கர்த்தர் இயேசு கஷ்டங்கள் சகித்தார். இப்ப எல்லாருடைய கைகளை உயர்த்தி விலையேற பெற்ற விலையேற பெற்ற திருரத்தமே அவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக அடிக்கப்பட்ட அவருடைய கல்வாரி ரத்தம் காயம். ஆபேலுடைய ரத்தம் மரித்தும் இன்னும் பேசிக் கொண்டிருக்குமானால் ஆபேலை காட்டிலும் பெரியவர். அவருடைய ரத்தம் இன்று மரித்தும் பேசிக் கொண்டிருக்கிறது. அந்த ரத்தத்தால நிறைய பேரை கர்த்தர் கழுவுற. கைகளை உயர்த்தி சொல்லும் விலையேற பெற்ற விலையேற பெற்ற சத்தம் சத்தம் விலையேற பெற்றோராயன் மாற்ற விலையா ஈந்தனரே. எங்களை வாழ வைக்க சிலுவையில் தொங்கினீ. பாடுங்க எல்லாரும். எங்களை வாழ வைக்க இயேசுவே நோக்கி பார்த்ததினால் நோக்கி பார்த்ததினால் தீழைத்து கொண்டோ உங்க ரத்தத்தால கழுவானோட தீழைத்து கொண்டோமையா ஒப்பு கொடுத்தீ. எனக்காக உலகின் ரட்சகரே உன்னத பலியாக ஒப்பு கொடுத்தீர். உம்மையே எனக்காக உலகின் ரட்சகரே உன்னத தகப்பனே, இந்த முதல் நாள் கூட்டத்தை நீங்க ஆசீர்வதிச்சதற்காக நன்றி. ஆலயத்தில் கலந்து கொண்ட பிள்ளைங்க, ஆன்லைன் மூலமாய் கலந்து கொண்ட பிள்ளைகள் ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிக்கிறேன். எங்களுக்கு வேற ஒன்றும் வேண்டாண்டவரே, இந்த 7 நாட்கள் முடிகிறதுக்குள்ள எங்களை சுத்திகரிச்சு, எங்களுக்கு தெரியும் எங்களை சுத்திகரிக்க. 2000 வருஷம் 24வது வருஷம் எங்க கையில கொண்டு போறதுக்கு ஒண்ணுமே இல்லைப்பா. எங்களுக்கு முன்னாடி வெளிச்சம் அப்படின்னு தெரிகிறத விட இருள்தாப்பா முன்னாடி இருக்குது. இப்படியே போனா என்ன பண்ணுவோம், என்ன செய்வோம், எதுவுமே தெரியலப்பா.
ஆனா நீங்க எனக்கு எங்களை கைவிட மாட்டீங்கன்ற ஒரே ஒரு நம்பிக்கை மட்டும் இருக்குப்பா. எங்களை நீங்க பொறுத்துதான் ஆகணும். எங்களை நீங்க பொறுத்துக்குங்கப்பா. உங்க முன்னாடி நாங்க நிரூபிக்கிறதுக்காக வந்து நிக்கல, உங்க முன்னாடி தாழ்த்துறதுக்காக தான் வந்து நிக்கிறோம். நீங்க எத்தனையோ வாய்ப்பு கொடுத்தோம், நாங்க கேட்கல, எங்களுக்கு தெரியும். ஏதோ தண்டிக்கணும்னு நினைச்சா மட்டா தண்டிச்சிருக்காண்டு. இப்போல்லாம் தண்டனை கூட வாங்கிக்கலாம் அப்படின்னு தோணுது. ஆனா நீங்க எங்களுக்கு தூரமா நிக்கிறத எங்களால பொறுத்துக்கவே முடியலப்பா. உங்களை துக்கப்படுத்துறதை எங்களால பொறுத்துக்கவே முடியலப்பா. பொறுத்துக்கவே முடியலப்பா. வாழ்க்கையில எதுக்குமே நாங்க இவ்வளவு கவலைப்பட்டது இல்லப்பா. எங்களை விட்டு எத்தனையோ போச்சு, எதுக்குமே கவலைப்பட்டது இல்லப்பா. ஆனா உங்களை விட்டு இருக்கிறதாப்பா முடியல. நீங்க எங்களுக்கு வேணும் ஆண்டவரே. கேளுங்க ஏசப்பாட்ட, ஆண்டவரே நீங்க எங்களுக்கு வேணும். உங்களை பிரிஞ்சு எங்களால இருக்க முடியலப்பா. அது 2 நிமிஷம் சந்தோஷமா இருந்தாலும் 24 மணி நேரம் எங்களுக்கு துக்கமா தானே இருக்குது. உம்மை போல் உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். இந்த 7 நாட்கள் ஜபமும் ஆசீர்வாதமா இருக்கட்டும். தேவையான வார்த்தை எனக்கு தாங்க ஆண்டவரே. உங்க பிள்ளைகளோடு பேசுவதற்கு. எங்க திருச்சபைக்கு நிறைய கடன் இருந்துட்டே இருக்கு ராஜா. ஆனா எப்படியாவது அந்த கடனை முடிக்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு இறக்கம் மட்டும் செய்யுங்க ஆண்டவரே. ஒரு வழியை தரீங்க ஆண்டவரே. இடத்தை வாங்குறதுக்கு ஒரு வழியை செஞ்சீங்க. இந்த திருச்சபையை வேலை செய்யறதுக்கு ஒரு கிருபையை தந்தீங்க ஆண்டவரே. இப்பொழுது எங்களுக்கு முன்பாக இருக்கிற அந்த பெரிய பர்வதமும் ஆண்டவரே உங்களுக்கு சித்தமா இருந்தா நாங்க ஜெபிக்கிறோம். எப்படின்னு தெரியல, 3 வருஷம்ன்றது குறைஞ்சு நெக்ஸ்ட் இயரே அதை எல்லாத்தையும் ஃபில் பண்றது மாதிரி ஒரு அற்புதத்தை கர்த்தர் எங்களுக்கு செய்யுங்கப்பா. ஊழியத்திற்காக கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வாதம். உங்க பாதத்தை முத்தம் செய்யறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் நம்ம நீரோடும் இன்றும் என்றும் சதா காலம் கூட இருப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.